கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். ಈಗಲಾದರೂ ಮೊದಲು ದೂರವಾಗಿದ್ದ ನೀವು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಸೇರಿದವರಾಗಿದ್ದು ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕ ಸಮೀಪಸ್ಥರಾದಿರಿ. ஆமென் ஆமென். அதாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னால நீங்க தூரமா இருந்தீங்க, இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க தேவனுக்கு பக்கத்துல இருக்கிறீங்க, சமீபத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னால தூரமா இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பாவை தெரியாத நாட்கள், இயேசுனா யாருன்னே தெரியாத நாட்கள்ல தேவனுக்கு நம்ம தூரமா இருந்தோம். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய ரத்தத்தினால, எதனால? ஏசப்பா சிந்தின அந்த ரத்தத்தினால ஏசப்பா நம்மளை தேவனுக்கு பக்கத்துல கொண்டு வந்திருக்கிறார். தேவன்னா யாரு, ஏசப்பானா யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன கணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். தேவன்னா யாரு, ஏசப்பானா யாரு? அப்ப இயேசு வேற தேவன் வேறையா அப்படின்னு நமக்குள்ள என்ன வரும், கேள்வி இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம நாளைக்கு யாராவது இயேசுதான் தேவனா இல்ல உங்க தேவன் தான் இயேசுவா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமால எங்க இயேசு தேவனா இல்ல தேவன் இயேசுவா உங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம குழம்ப கூடாது. இயேசு தேவன், தேவன் அப்படிங்கிற வார்த்தையிலேயே 3 பேர் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. தேவன்கிற வார்த்தையில 3 பேர் இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சொல்றேன் இல்லையா? தந்தை, மகா, பவித்ராத்மா. கன்னடத்தை சொல்றாங்க தந்தை, மகா, பவித்ராத்மா. இந்த 3 பேருமே யாருல இருக்கிறாங்க? தேவன் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தையில இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. தேவன்கிற ஒரே வார்த்தையில 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த 3 பேர் ஏன் வந்தாங்க அப்படின்னா, அந்த 3 பேருமே தனித்தனி ஆளா தங்களை காண்பிச்சு, அதாவது தனித்தனி கேரக்டர், தனித்தனி சுபாவமா அவங்க இருக்கிறாங்க, கேரக்டரா இருக்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தேவன் 3 பேரா பிரிஞ்சு காட்டாங்க. இப்ப நான் இம்மானுவேல், நான் ஒருத்தர் இருக்கிறேன். எனக்குள்ளே என்ன இருக்குது? கோபம் இருக்குது, கோபம் எனக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் சந்தோஷமும் இருக்குது, அதுவும் எனக்குள்ளதான் இருக்குது. கோபம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அடுத்து துக்கமும் இருக்குது எனக்குள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில 3 பேர் இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்படி 3 பேர். அதான் எனக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா, எனக்குள்ள கோபம் இருக்குது, துக்கம் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. இது 3மே யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள இருக்குது. அப்ப நான் எனக்குள்ள இந்த 3 கேரக்டர், 3 சுபாவம் இருக்குது, 3 தன்மை இருக்குது. இது போல நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் சில காரியங்கள் இருக்குது. அப்ப தேவன் அப்படிங்கிறவருக்கு உள்ள பிதா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, குமாரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, பரிசுத்த ஆவின்னு ஒருத்தர் இருந்தாரு. தேவன்கிறவருக்குள்ள 3 பேர் இருந்தாங்க. இவங்க 3 பேரும் 3 சுபாவத்தை காட்டுறாங்க. பிதாங்கிறவர் அவர் அன்பா இருப்பார், தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப பிதா, அவர் தான் பிதாவாகிய தேவன், அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிற்பாடு குமாரன். குமாரன் யாரு? அவர் தான் இயேசு. குமாரன் தான் இயேசு. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். இவர் பரிசுத்தம் உள்ளவர். வேதத்துல படிக்கிற இயேசு பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்ம கூட இப்ப இருக்கிறவர். அவர் இப்ப நம்ம கூட இருக்கிறவர். நமக்குள்ள இருந்து இப்ப நம்ம சில காரியங்களை யோசிப்போம். இது செய்யலாமா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இது பண்ணு, இது பண்ணாத, இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா? அது ஒரு ஆவி, ஒரு ஆத்துமா நமக்குள்ள இருந்து சொல்லுது, இது பண்ணு, இது வேணாம், இது சாப்பிடு, இப்ப சாப்பிடு, இப்ப சாப்பிடணும்னு நினைக்கிறேன், சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனை வருது. அதுக்கு பிற்பாடு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிடுறேன். அப்ப என் ஆவியில யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. அது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா. அப்ப அந்த ஆவியில இந்த தேவன் சேரும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, வெறும் நல்லது மட்டுமே தான் நீ செய்யணும்னு சொல்லி நம்மளை என்ன பண்றாரு? நடத்தி கொண்டு போறாரு. நல்லது மட்டுமே செய்யணும், இது செய்யக்கூடாது, இது வேண்டாம், இது தேவையில்லை, இப்படிலாம் சொல்லி 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 நம்மளை நடத்துறாரு. அப்ப அதனால நம்ம என்ன ஆயிடுறோம்? ஆண்டவருக்கு பக்கத்துல வந்துடுறோம். நல்லது செய்யறவங்க எல்லாம் தேவனுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. ஒரு மனுஷன் வேதத்துல சொல்றாரு, நான் எப்பவுமே நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்ன செய்ய முடியல, என்னால நல்லது செய்ய முடியல. எப்பவுமே நல்லா இருக்கணும், நல்லது பண்ணணும், எல்லாருக்குமே நன்மை செய்யணும், நல்லது மாத்திரமே நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, நான் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு மனுஷன் நம்ம கிட்ட வேதத்துல கேள்வி கேட்கிறாரு. ரோமருக்கு எழுதின புத்தகம் 7வது அதிகாரம், ரோமர் 7வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம்.
ನಾನು ಮೆಚ್ಚುವ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದೆ ಮೆಚ್ಚದಿರುವ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯವನ್ನೇ ಮಾಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. பாருங்க, நான் நினைக்கிற நல்ல காரியத்தை என்னால செய்ய முடியல, ஆனா நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற கெட்ட காரியத்தை மட்டும் நான் போய் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த வசனம், ಮಾಡಬಾರದೆನ್ನುವ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡಿದರೆ ಅದನ್ನು ಮಾಡಿದವನು ಇನ್ನು ನಾನಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪಾಪವೇ ಅದನ್ನು ಮಾಡಿತು. என்னால நான் செய்யக்கூடாது, அந்த காரியம் எனக்கு தேவையில்லை, வேண்டாம், அதை விடணும் அப்படிலாம் சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால என்னால முடியறது இல்ல. எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்ன அதை செய்ய வச்சிருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் நேற்றுக்கு சிமோகா போயிட்டு வந்தோம். நேற்றுக்கு நாங்கள் சிமோகா போயிட்டு வந்தோம். சிமோகாவில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, சொந்தக்காரங்க. அப்போ அங்கே சிமோகா போயிட்டு வந்தோம். அப்போ அங்கே போய் அந்த இறந்த அந்த பாடிக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் நான். அப்போ அங்கே நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் என்கிட்ட வந்தார். என் பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கொடுங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இல்லை. ஆல்ரெடி நம்பிக்கிட்டு இருக்கார், அவரால் நிற்க முடியல. அந்த ஒரு நிலைமையில தான் என் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் தண்ணி அடிக்கிறேன், எனக்கு காசு கொடுங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குதான்னு சொல்லி கேட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறா, குழந்தை இருக்கிறா, அப்புறம் ஏன் இப்படிலாம் நீங்கள் அடிச்சுட்டு இப்படி ஏன் தண்ணி அடிச்சு இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு இதெல்லாம் விடணும், இதில் இருக்கணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது, இதை விடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நல்லா முடியல. அவர் சொன்னா பாத்தீங்களா, என்னால் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தண்ணியே அடிக்கக்கூடாது, இந்த பக்கமே போகக்கூடாது, இதை எப்படியாவது விட்டுறணும், இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, நான் என்ன பண்றது அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்கிறேன். அப்ப அவருக்குள்ள எவ்வளவு துக்கம் இருக்குது பாத்தீங்களா, அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி. நம்ம வெளியில பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் பாருங்க, அவன் பாருங்க, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் தண்ணி அடிச்சு அப்படியே சுத்தி அலையிறான், எல்லாரையும் திட்டிட்டு அலையிறான், சண்டை போடுறான், எப்ப பார்த்தாலும் தண்ணி அடித்து தான் இருக்கிறான். வெளியில அவருக்கு கெட்ட பேரு. ஆனா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசி பார்த்தா அவர் ரொம்ப சூப்பரான மனுஷன், எப்படியாவது நான் அதுல இருந்து வெளியே வரணும், நான் என்ன பண்றது, என்ன செய்ய முடியும் நானு அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் பைபிள்லயே ஒரு மனுஷன் கேட்கிறார். ரோமர் 7வது அதிகாரத்துல, நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறேன், ஆனால் நான் திரும்ப 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 அந்த காரியத்தை செஞ்சிடுறேனே, நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம். அப்ப இந்த பாவத்தின் வல்லமை எப்ப நம்ம அதை தூரப்படுத்துறோமோ, எப்ப அந்த வல்லமை வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம், ஆனா முடியல, மறுபடியும் அதிலே போய் விழுந்துடும். அது எப்படி வெளியே வர்றது? இயேசுவின் ரத்தம். அதைத்தான் நம்ம படிச்சோம் எபேசியர் 2வது அதிகாரத்துல. இயேசுவின் ரத்தத்தினால, அந்த ரத்தத்தை நம்பும் போது, அதை விசுவாசிக்கும் போது, ஆமா என் பாவத்துக்காகத்தான், நான் கெட்ட பழக்கம் செய்யறதுக்காகத்தான், நான் கெட்ட பழக்கம் செய்யறதுனாலதான், எனக்காகத்தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, எனக்காகத்தான் ஏசப்பா ரத்தம் சிந்தினாரு, இப்படிலாம் சொல்லி நான் நம்பும் போது என் பாவம் எல்லாம் சாமி மன்னிச்சிடுறார். எனக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை கொன்னுடுறார், அதை அழிச்சிடுறார், அதை சாகடிச்சிடுறார். அப்ப அந்த பாவம் செத்துருச்சுன்னா மறுபடியும் அது எனக்குள்ள இருந்து எழும்பாது. அப்ப அந்த பாவம் உயிரோட இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணுதுன்னா, நான் கெட்ட பழக்கம் செய்யறதுக்கு, நான் கெட்ட காரியத்தை செய்யறதுக்கு, நான் கெட்ட காரியத்தை யோசிக்கிறதுக்கு, அந்த பாவம் எனக்குள்ள உயிரோட இருக்கிறதுனாலதான் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன மறுபடியும் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த பாவம் என்ன விடுறது இல்லை. வா செய், வா பண்ணு, வா ஒடியா, விடாத, இந்த பாவத்தை விட்டுறாத, இது செய்ய, நீ இதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாவம் நம்மள அதுக்குள்ளேயே வச்சிருக்குது, அதோட கண்ட்ரோல்லேயே வச்சிருக்குது. அப்ப இயேசுவின் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்பணும், விசுவாசிக்கணும். ஆமா ஏசப்பா, நீங்க எனக்காகத்தான் ஏசப்பா ரத்தம் சிந்தினீங்க, நீங்க அந்த சிலுவையில எனக்காகத்தான் ஏசப்பா சிந்தின தொங்குனீங்க, உங்களை அடிச்சப்ப உங்களுடைய சரீரத்திலிருந்து வடிஞ்ச ஒவ்வொரு ரத்தமும் எனக்காகத்தான் ஏசப்பா, அந்த ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுறீங்க ஏசப்பா அப்படிலாம் சொல்லி அவருடைய ரத்தத்தை நம்ம அறிக்கையிடணும். அப்படி செய்யும்போது என்ன நடக்குது தெரியுமா, ஆண்டவர் அவர் பக்கத்துல நம்மளை சேர்த்துக்கிறாரா. முன்னே நீங்கள் தூரமாய் இருந்தீர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே இப்பொழுது சமீபமானீர்கள். எபேசியர் 2வது அதிகாரத்துல முதல் வசனமா நம்ம அதை தான் படிக்க கேட்டோம். மறுபடியும் அந்த வசனம் படிங்க. எபேசியர் 2வது அதிகாரம். ಈಗಲಾದರೂ ಮೊದಲು ದೂರವಾಗಿದ್ದ ನೀವು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಸೇರಿದವರಾಗಿದ್ದು ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕ ಸಮೀಪಸ್ಥರಾದಿರಿ. இதுக்கு முன்னால நீங்க தூரமா இருந்தீங்க. எதுக்கு முன்னால? இந்த ஒரு காரியத்தை நீங்க கேட்கறதுக்கு முன்னால. இப்ப இன்னைக்கு தான் என்ன பண்றீங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்படுகிறதுங்கிற சத்தியத்தை இன்னைக்கு கேட்கறீங்க. இதை கேட்கறதுக்கு முன்னால வரைக்கும் நாமும் தேவனும், நாமும் பரலோகமும், நாமும் இயேசுவும் எங்கேயோ இருந்தோம். நான் கூட தான் என் லைஃப்ல கூட நான் சொல்லுவேன், நானும் இயேசுவும் ரொம்ப தூரமா தான் இருந்தோம், எங்கேயோ இருந்தோம்.
எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. எவ்வளவோ பாவம் பண்ணேன், எவ்வளவோ பாவத்துல இருந்தேன், எவ்வளவோ கெட்ட பழக்க வழக்கத்துல இருந்தேன், பசங்களோட சேர்ந்தேன், சுத்தினேன், எல்லாம் பண்ணேன். ஆனா எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எப்ப இயேசு என்ன தேடி வந்தாரோ, நான் இயேசுவை தேடல, இயேசு எப்ப என்ன தேடி வந்தாரோ, எப்ப நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவர் வார்த்தையை அனுப்பி என்ன பிடிச்சாரோ, அப்பையில இருந்து எனக்கு இந்த பாவம் ஒரு விஷயமா தெரியல. இந்த பாவத்தை ஜெயிக்கிறது எப்படிங்கிறது நான் என்னால யோசிக்க முடியல. ஈஸியா ஜெயிச்சுட்டேன், அதை ஈஸியா ஏறி மிதிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆனா இன்னைக்கு அந்த பாவத்தோட போராட்டம் இருக்குதா? பாவம் இன்னைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் அதனுடைய ஆசைகள், அதனுடைய இச்சைகள், நீ இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமே, இப்படிலாம் இருக்கலாமே, நீ ஏன் இப்படிலாம் இருக்கக்கூடாது, மற்றவங்க எல்லாம் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, உன் செட்டு பசங்களை பாரு, உன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை பாரு, அவங்களாம் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, நீ ஏன் அது இல்லாம இருக்கிற? ஏன் இல்லாம இருக்கிற? எனக்கு ஆண்டவர், என் ஃப்ரெண்ட்ஸை விட ஆண்டவர் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸை பாத்தீங்கன்னா, அவனுக்கு சினிமா தியேட்டருக்கு போகும்போது மட்டும்தான் சந்தோஷம், அங்க போய் 4 மணி நேரம் சினிமா பார்க்கும்போது மட்டும்தான் சந்தோஷம். வீட்டுல வந்து அவன் சண்டை போட்டு அடிச்சுட்டு குடிச்சிட்டு ஒரே துக்கம், ஒரே தலைவலி, கண்ணீர் ஒடிச்சு வீட்டுல படுத்திருப்பான். ஆனா எனக்கு அப்படி இல்லை, எப்பவுமே சந்தோஷம், எப்பவுமே சந்தோஷம். இருதயத்துல சந்தோஷத்தை சாமி குறையாம வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இது எப்படி கிடைச்சது? இந்த சந்தோஷம் எப்படி கிடைச்சது? ஆண்டவர் கொடுத்தார், அவருடைய ரத்தத்தின் மூலமா கொடுத்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமா எனக்கு சமாதானம் கொடுத்தார். கொலோசையர் 1:20 அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். படிங்க, கொலோசையர் 1:20. ಆತನು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ ತಾನು ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ. பாத்தீங்களா? உண்டு மாடி இல்ல, அது வரைக்கும் எனக்குள்ள சமாதானம் இல்ல. அந்த ரத்தத்தை நம்பாத வரைக்கும் எனக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனா என்னைக்கு அதை நம்புனேன் பாருங்க, இதுல பெரிய ஒரு காரியமே கிடையாது. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். ஆமென். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன். ஒரு பஸ்ல ஏறணும்னா, இப்ப இங்க இருந்து ஒசூருக்கு பஸ் ஏறுறோம். பஸ் ஏறின உடனே என்ன சொல்றோம்? இன்னும் ஒசூர்லயே போய் இறங்கல, ஆனா பஸ் ஏறின உடனே என்ன சொல்றோம்? கண்டக்டர் வந்தா ஒசூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. அப்போ ஒசூருக்கு போவோம்னு நம்பிக்கை இருக்குது. பஸ்ல ஏறின உடனே ஒசூருக்கு போவோம் நம்பிக்கை. இன்னும் ஒசூரை பார்க்கல, ஒசூர்ல போய் இறங்கல, இந்த பஸ் ஒசூருக்கு போகும்னு தெரியும், அவ்வளவுதான். ஆனா பஸ்ல ஏறி டிக்கெட் எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? ஒசூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. அப்ப கண்டிப்பா ஒசூருக்கு நான் போவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த பஸ் மேல இருக்குது, அந்த கண்டக்டர் மேல, அந்த டிரைவர் மேல இருக்குது. இவங்க என்ன கண்டிப்பா ஒசூர் கொண்டு போய் விடுவாங்க சொல்லி. அதே போலதான் இயேசு பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். அவர் நம்பினா போதும். நம்பி, ஏசப்பா நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிற சுவாமி, உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, நீங்க எனக்காகத்தான் ராஜா ரத்தம் சிந்தினீங்க, அது ஒரு டிக்கெட். இயேசுவின் ரத்தம் நமக்கு ஒரு டிக்கெட். எனக்காகத்தான்ப்பா நீங்க ரத்தம் சிந்தினீங்க, அந்த டிக்கெட் எனக்கு தாங்க ராஜா, அந்த ரத்தத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, அந்த ரத்தத்தினால என்ன கழுவுங்க ராஜா, அந்த ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்க ஏசப்பா. இப்படிலாம் நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் பொழுது நம்ம இருதயத்துல நம்மையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் வருது, நம்மை அறியாமல் ஒரு சமாதானம் வருது, ஒரு நிம்மதி வருது. அந்த நிம்மதி இந்த பூமியில எங்க போனாலும் கிடைக்காது. அப்ப இந்த பூமியில இருக்கிற எந்த காரியம் நம்மளை துக்கப்படுத்தினாலும் அந்த நிம்மதியை நம்மளுக்கு வந்து எடுக்க முடியாது. இது இயேசு கொடுக்கிற நிம்மதி. என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என்ன கஷ்டமா இருக்கட்டும், நமக்குள்ள மட்டும் நிம்மதி இருக்கும். நீங்க இயேசு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது கீழே நிற்கிறவன் சொல்றான், நீ இயேசு தானே, நீ கடவுள் தானே, இறங்கி வாயா, நீ கடவுள் தானே, ஆணியை பிடிக்க போட்டு இறங்கி வா, உன்னால முடியும் தானே, இறங்கி வா அப்படின்னு கீழே இருக்கிறவன் சொல்றான். அப்ப இயேசு என்ன பண்ணிருக்கலாம்? என்ன இப்படி சொல்லிட்டான்ல, இந்த இறங்கி வரேன் பாரு சொல்லி இறங்கி வந்திருக்கலாம். ஆனா அவர் இறங்கல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணார். இவங்க எல்லாம் தெரியாம பண்றாங்க ஏசப்பா, பிதாவே என் தேவனே, இவங்க எல்லாம் தெரியாம பண்றாங்க, இவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இயேசு அவரோட அப்பா கிட்ட ஒரு பிரேயர் பண்றார், ஒரு ஜெபம் பண்றார். இவங்களாம் தெரியாம பண்றாங்க. அப்ப பாருங்க, சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறப்ப கூட அவருக்குள்ள ஒரு நிம்மதி, அவருக்குள்ள ஒரு அமைதி, அவருக்குள்ள ஒரு சமாதானம். பாத்தீங்களா? அவருக்குள்ள ஒரு சமாதானம். எப்படி அவருக்குள்ள அப்படி ஒரு சமாதானம் வந்துச்சு? யார் அந்த சமாதானத்தை கொடுத்தது? பிதா கொடுத்தார். அவர் பிதாவை நம்பி இருந்தார், அவர் அனுப்புன அந்த தேவனை அவர் நம்பி இருந்தார் இயேசு. அதனால அவருக்கு அப்படி ஒரு சமாதானம் கொடுத்திருந்தார். அதுக்கு பிற்பாடு இயேசு நமக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என் சமாதானத்தை நான் உனக்கு தரேன். படிங்க, யோவான் 14:17.
14:27. ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ, ನನ್ನಲ್ಲಿರುವಂತೆ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ಹೆದರದಿರಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். 14:27. அப்ப பாருங்க, இயேசு அவரோட சமாதானத்தை நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறாராம். மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದೇನೆ, சாந்திಯನ್ನು ನಿಮಗೆ விட்டு ಹೋಗಿದ್ದೇನೆ. எங்க விட்டுட்டு போனார்? எங்க விட்டுட்டு போனார்? படிங்க. ನನ್ನಲ್ಲಿರುವಂತೆ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, ನನ್ನಲ್ಲಿರುವ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பூமியில நமக்கு யாரும் சமாதானம் கொடுக்க முடியாது, நமக்கு யாரும் நிம்மதி கொடுக்க முடியாது, நமக்கு யாரும் அமைதி கொடுக்க முடியாது. அமைதி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். எல்லா நேரத்திலையும் பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை, தொல்லை, எல்லா குடும்பத்துல பயங்கர பிரச்சனை, இதன் மத்தியில கூட அவர் மேல நம்பிக்கை வச்சவங்க எப்பவும் சமாதானமா இருப்பாங்க. அப்பா, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது ராஜா. பிரச்சனை இருக்குதா செய்யும், பிரச்சனை இருக்குதா? யாருக்கு தான் பிரச்சனை இல்லை சொல்லுங்க? எனக்கும் பிரச்சனை இருக்குதா செய்யுது, அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்குதா செய்யுது. பிரச்சனைகள் மேல பிரச்சனை அடுத்தடுத்து வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்? நம்மளை சமாதானமா வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறார், குறைவில்லாம வச்சிருக்கிறார். பிரச்சனைகள் மத்தியிலையும் எதை குறிச்சும் யோசிக்காம, எந்த ஒரு பிரச்சனையை குறிச்சும் கவலைப்படாம, துக்கப்படாம, கண்ணீர் விடாம நல்லா சந்தோஷமா சாமி வச்சிருக்கிறார். காரணம் என்ன? அவர் மேல நம்பிக்கை வச்சதுனால, அந்த ரத்தத்தை நம்பினதுனால, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினான்னு சொல்லி அந்த ரத்தத்தை நம்பினதுனால சாமி சமாதானமா வச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்மளும் ஜெபம் அப்படி சமாதானமா வச்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சாமி என்ன பண்ண தெரியுமா? தேவனுக்கு பக்கத்துல நம்மளை கொண்டு வந்துடுறாரு. அப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எஸ்அப்பா, என் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ராஜா, இதை தீர்த்துருங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது உடனே சாமி நமக்கு அதை தீர்த்து வைக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இதை ஒரு செஞ்சு பார்க்கணும். ஆமா, நீங்க சொன்னீங்க, நான் போய் சாமி கிட்ட இது கூட தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு பிரச்சனை இருக்கு தீர்த்து ஏசப்பா ஜெபம் பண்ணேன், சாமி எனக்கு பிரச்சனையை தீர்த்தார் அப்படின்னு நம்ம செஞ்சு பார்க்கணும். இது பேச்சுவார்த்தை கிடையாது, பேச்சுல நம்ம சொல்லிட்டு போறது கிடையாது. சமாதானம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, ஏசுகிட்ட அது கேளுங்க உங்களுக்கு கொடுக்குறாரு, இது கேளுங்க கொடுக்குறாரு, இல்ல. இது பேச்சுவார்த்தையில நடக்கிற காரியம் இல்ல, செயல்ல நம்ம செஞ்சு பெற ஒரு காரியம். நானும் நீங்களும் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குற ஒரு காரியம். அதனால நம்ம இதை செஞ்சு பார்க்கணும். உங்க ஃபேமிலியில சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது, கடன் பிரச்சனை வரும்பொழுது உண்மையா உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, நான் உங்க ரத்தத்தை நம்புறேன் ராஜா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, என்ன உங்க பிள்ளையா மாத்துங்க ராஜா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா, உங்க ரத்தத்துல என் மேல தெளிங்க ராஜா, உங்க ரத்தத்தினால என்னுடைய இருதயத்தை கழுவுங்கப்பா, என் மனசை கழுவுங்கப்பா, இனிமே நான் ஒரு கெட்ட காரியம் செய்யக்கூடாது ஏசப்பா, இனிமே நான் தப்பு பண்ணக்கூடாது ராஜா. இப்படிலாம் நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது அவர் நமக்கு பக்கத்துல வராரு. எத்தனையோ பேர் அவங்கவுங்க சாமியை தேடி இந்த உலகத்துல அலைஞ்சு தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சாமி அங்க இருக்குது இங்க இருக்குன்னு சொல்லி எங்கெங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நம்முடைய தேவன் நம்ம இருந்து கூப்பிடுற இடத்துல நம்ம சாமி நமக்கு முன்னால வராரு, நம்ம பக்கத்துல வரார். கண்களை மூடி இருக்கும் பொழுதே அவர் நம்ம பக்கத்துல ஒரு மனுஷன் பேசுகிறது போல அவர் நம்ம இடத்துல பேசுகிறார். பாத்தீங்களா? அப்ப அந்த இது ஒரு அனுபவம். இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். ஒரு மனுஷன் பேசுகிறது போல அவர் நம்ம பேசணும். அப்ப நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கணும்? சாமி என் கூட இது போல ஒரு நாள் பேசியிருக்கிறார். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்ல முடியுது. இப்ப என் கூடவே பேசல அப்படின்னா நீங்களும் பண்ணி பாருங்க. நான் பண்ணி பார்த்தேன், சாமி என்கிட்ட பேசல. நீங்க ஒருவேளை பண்ணி பாருங்க, ஒருவேளை சாமி உங்களுக்கு பேசினாலும் பேசலாம். அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆனா என்கிட்ட நான் தனியா உட்கார்ந்து இருந்தப்போ ஒரு மனுஷனை போல ஒரு நண்பனை போல ஒரு ஃப்ரெண்டை போல என் கூட உட்கார்ந்து என் பிரச்சனையை சாமி என்கிட்ட பேசி இருக்கிறார். அதனாலதான் நான் சொல்றேன், தைரியமா சொல்லுவேன். நான் பேசுவார். இந்த தெய்வம் பேசக்கூடிய தெய்வம். நம்மோடு கூட நம்ம பிரச்சனை நம்ம கூட உட்காந்து ஒரு நண்பனை போல உட்காந்து இந்த பிரச்சனையை குறித்து கவலைப்படாத, இனி இந்த பிரச்சனை உனக்கு முன்னால வராது, இனி இந்த பிரச்சனையை உனக்கு நான் வைக்க மாட்டேன், இனிமே உன் வாழ்க்கையில இந்த பாவம் வராது, இந்த பிரச்சனை வராது, இந்த வியாதி வராது, இனி நீ நல்லா இருப்ப, இப்படிலாம் சொல்லி இந்த தெய்வம் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு தெய்வம். நம்மோடு பேசுவார். நம்ம இப்ப கண்களை மூடுவோமா? மூடி ஆண்டோடைய ரத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சாமி, இந்த வேளையில நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சமீபமாய் வருகிறோம் ராஜா. நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. நாங்கள் இவ்வளவு நாள் நாங்கள் தூரமா இருந்தோம் சுவாமி, உங்க ரத்தத்தை குறித்து தெரியாம,
அப்பா உண்மை குறித்து தெரியாம நீர் பேசினா நாங்க உட்கார்ந்து கூப்பிட்டா நீர் வருவீர் என்பது தெரியாமல் உமக்கு நாங்கள் தூரமா இருந்தோம் ராஜா. இப்ப நாங்க உங்களுக்கு பக்கத்துல வரோம்ப்பா. எசப்பா நீ சிந்தின ரத்தத்தினால் ஆண்டவரே சுவாமி, இதோ தேவனுக்கு சமீபமாய் நாங்கள் வருகிறோம்ப்பா. ஆமெனப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஆமெனப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். இப்போ உங்களுக்கு என்ன தேவையா இருக்குது? இப்போ சாமி உங்களுக்கு என்ன செய்யணும்? அவருடைய ரத்தத்தின் மூலமாய் அவர் பக்கத்துல நெருங்குங்க. ஹல்லேலூயாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அவர் இடத்துல கேளுங்க. ஆமென் ஆண்டவரே. ஜீசஸ் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. கிறிஸ்து ஜீசஸ் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. உம்முடைய ரத்தத்தை கொண்டு நாங்கள் உம்மிடத்துல நெருங்குகிறோம் ராஜாப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தினால மீட்பு உண்டு கர்த்தாவே சுவாமி. உம்முடைய ரத்தத்தினால பாவத்தின் வல்லமை அழிக்கப்படும் ராஜா. உம்முடைய ரத்தத்தினால வியாதியிலிருந்து சுகம் உண்டு ராஜா. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய ரத்தத்தை நம்புகிறோம் அப்பா. எங்களை மீட்டெடுக்கட்டும் ராஜா. ஆமென் ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுக்கட்டும் அப்பா. ஜீசஸ் ஆமெனப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நெருக்கங்கள்ல இருந்து ராஜா. ஹல்லேலூயா. டபலா திலாக்க டபலா பத்துடா பக்க திருப்பிக்கிடா பக்கடா பலாந்துடா. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கர்த்தாவே எங்களோடு நெருங்கும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீசஸ் ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அம்மா ஜெபம்.